பாகு நல்லா இப்படி கட்டியாக நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம பாகில் போட்டு எடுத்துருவோம். பாகில் போட்டு உடையாத அளவு எடுத்துக்கணும். கரண்டி அப்படியே லேசாக நம்ம இந்த பாகை இந்த எல்லா இதுலேயும் படுற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனதும் வெள்ளையாக இந்த சர்க்கரையெல்லாம் வெள்ளையாக ஊற்றுக்கும். இந்த கலர் வந்து நல்லா மாறிக்கணும். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டலை பார்த்தீங்களா? நல்ல பாவு நல்லா கட்டியாக காய்ச்சிக்கணும். இப்போ நம்ம பாகு ஊற்றுனது பாருங்கள், இப்படி கொஞ்சம் இப்படி கலர் மாறி இருக்கும். அப்படி அந்த வெல்லம் அந்த சர்க்கரை போட்டோம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் வெள்ளை கலரில் கொஞ்சம் மாறி இருக்கும். நல்ல முறுமுறுன்னு